Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் அப்படி இருக்கிறதுக்காக உண்டாக்கல. அது என்ன, எப்படி அப்படி ஆனா மனுஷன்? இப்படி இருக்க வேண்டியவன் இப்படி ஆனது எப்படி ஆனது? எப்படி இந்த மாதிரி ஆனா? பாவம் பெருகின இடத்துல கிருபை என்ன அதிகமாக பெருகிச்சுன்ற பாவம் வந்து பெருகிடுச்சு. நல்லா இருந்தவனை கெடுத்து கடவுள் ஒரு மாதிரி அவனை இருக்கணும்னு உண்டு பண்ணியிருக்காரு. ஆவியின் கனிகளுடைய அவனா இருக்கணும்னு உண்டாக்கியிருக்காரு. ஆனால் அவனை தாறுமாறாக ஆக்கி இந்த பொல்லாத காரியங்கள்லாம் செய்கிற ஒரு மனுஷனாக அவனை மாற்றி விட்டது. இப்போ ரட்சிக்கப்படும் போது இப்போ அதிலிருந்து இப்போ எப்படி வரணும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இப்படி வரணும், இந்த பக்கம் வரணும். அப்போ எப்படி அங்கிருந்து இங்கே வர்றது? எப்படி பாவத்தில் கிடக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஒரு ஆவிக்குரியவனாக அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், தயவு இதெல்லாம் இருக்கிற ஒரு மனுஷனாக மாறுறது, ஒரு கடவுளுடைய மனுஷனாக மாறுறது? எப்படி இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனாக மாறுறது? பாருங்க, இப்படி மாறினா எல்லாமே நல்லாயிடும். சமுதாயம் நல்லாயிடும், குடும்பம் முதல்ல நல்லாயிடும். ஏன்னா சண்டைலாம் அதில் வருது, இதில் வரல. சண்டைலாம், கோபம், சண்டை இதெல்லாம் எங்கே வருது? அந்த லிஸ்ட்டில் வருதுங்க. இவன் இப்படி மாறிட்டான்னா அற்புதமாயிடும். குடும்பம் நல்லாயிடும், அங்கே சண்டை சச்சரவு இருக்காது. சமுதாயம் நல்லாயிடும், அங்கே பகை, வெறுப்பு, அடிச்சுக்கிறது, பிடிச்சிக்கிறது, நீ என்ன நான் என்ன, அந்த ஜாதி என்ன இந்த ஜாதி, இதெல்லாம் இருக்காது. இருக்கீங்களா? அப்போ பிரச்சனை ரொம்ப ஆழமான பிரச்சனை. இதை வந்து லேஸில் சால்வ் பண்ண முடியாது. இது கடவுள் தான் சால்வ் பண்ணணும். அதுக்காக தான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறோம் நம்ம. இது வந்து சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு மனுஷன் ஆண்டவர்கிட்ட திரும்பி அந்த ஒரு நிலையிலிருந்து பகைக்கிறவனாக இருக்கிற, சண்டை போடுறவனாக இருக்கிற, கோபிக்கிறவனாக இருக்கிற, எரிச்சல் உள்ளவனாக இருக்கிற, தீமை செய்கிறவனாக இருக்கிற ஒரு மனுஷன் அன்பு, சந்தோஷம், சமாதானம் இப்படி மாறுறது வந்து இது வந்து ஒரு சட்டம் போட்டு மாற்றிட முடியாது. அதுக்கு தான் எவ்வளோ சட்டம் போட்டாலும் ஜெயிலான்னு பெருசு பெருசாக கட்ட வேண்டியதாக இருக்குது. போலீஸெல்லாம் அதிகரிக்க வேண்டியதாக இருக்குது. தெருவுக்கு 4 பேர் நிறுத்த வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவன் பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருப்பான். அவன் அப்படி தான் இருப்பான். பொல்லாத காரியங்களை செய்கிறவனாக தான் இருப்பான். ஏன்னா பாவம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சக்தி. அதனால தான் சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கம் பண்ணுறதுல விசுவாசம் வைக்கிறோம். ஏன்னா சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது அப்படிப்பட்ட சமுதாயத்தில், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல, அப்படிப்பட்ட மனுஷன் அதை கேட்கும்போது, விசுவாசிக்கும் போது எங்கேயும் ஏற்படக்கூடாத மாற்றம், அவனை மாற்ற முடியாத அந்த நிலைமை மாறி அவன் மாறுகிறவனாக ஆயிடுவான். மாற்றங்கள் அவனுக்குள்ளே உண்டாகும். சரி, எப்படி அதுலேருந்து இதுக்கு வர்றான்? அப்படி இருக்கிற மனுஷன் எப்படி மாறுறான் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியை அது போதிக்குது. இந்த பகுதியை காட்டிலும் வேறு எந்த பகுதியும் இதை இவ்வளவு அதிகமாக போதிக்கிறது. இதில் ஒரு லைனும் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அதை தான் பார்க்க போகிறோம். ஒன்று விடாமல் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒவ்வொரு லைன் ஒரு வாக்கியம் முக்கியம். எப்படி அதுலேருந்து இதுக்கு வர்றான்? எப்படி மாம்சத்தின் கிரியையில் இருக்கிறவன் ஆவியின் கனின்ற அந்த மாதிரி ஒரு லைஃபுக்கு வர்றான்? ஆவிக்குரியபடி செத்து இருக்கிறவன் எப்படி ஆவிக்குரிய வாழ்வுக்குள்ளே பிரவேசிக்கிறான், எப்படி மாறுறான் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். கிருபை அவனை மாற்றுது. இதை புரிஞ்சுக்கிறதுனா சில பிரின்சிபல்ஸை முன்னால் வைக்கிறேன். 3 பிரின்சிபல்ஸ். ஒன்று, 16ஆம் வசனம் என்ன சொல்கிறதுன்றதை கவனிங்க. 16ஆம் வசனம் சொல்கிறத கவனிங்க. அங்கே தான் ஆரம்பித்தோம், அதை வாசிக்கிறேன் பாருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இதில் வந்து நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது இந்த வசனங்களில். நிறையா நீங்கள் ஐயோ இப்படியா சொல்லியிருக்கேன், சின்னதர வாசகம் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் நிறையா இருக்குது.
ரொம்ப ஷாக்கிங் நியூஸ் எல்லாம் இருக்குது இங்கே. அதனால் அதுக்கு ஆயத்தமாயிடுங்க. சீட் பெல்ட்லாம் போட்டுக்கிட்டு கரெக்டாக ஐயோ எப்படியா சொல்லியிருக்குது, ஐயோ ஐயோ நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பகுதி. இது ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி. என்ன சொல்கிறாரு? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பொதுவாக ஒருத்தர் இப்படி சொல்கிறாங்கன்னா எப்படி சொல்லணும்? ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சையை நிறைவேற்றாதீர்கள் அப்படிலாம் சொல்லணும். அதுதானே கரெக்டாக ரைம் ஆகுது, அதுதானே கரெக்டாக சொல்கிற விதம். இப்படி நடந்து கொள்ளாதீங்க, அப்படி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், இப்படி நடந்து கொள்ளாதீர்கள் அப்படி தானே சொல்லுவோம் சாதாரணமாக. ஆனால் இவர் அப்படி சொல்லலையே. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள்ன்றாரு. ஏன் எப்படி சொல்கிறாரு? இது என்ன இப்போ இவ்வளோ சின்ன ஒரு இதை எடுத்துக்கிட்டு நெட் பிக்கிங் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் சின்ன சின்ன இதெல்லாம் எடுத்துக்கிட்டு விளக்கிட்டு இருக்கீங்களா? அதில் தான் விஷயமே இருக்குதுங்க. என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்கிறேன். அதுக்கு தானே பிரசங்கம். இல்லைன்னா வீட்டிலே நீங்கள் உட்காந்து பைபிள் வாசிக்கலாமே. எதுக்கு வந்துருக்குறோம்? என்ன சொல்கிறாருன்ற அர்த்தம் விளங்கணுமே. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள்ன்றாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சையை நிறைவேற்றாதீர்கள்னு சொல்லியிருக்கணுமே. அப்படி சொல்லாமல் நிறைவேற்றாதிருப்பீர்கள்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறா? என்ன பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்றதுன்னு என்னென்னு கண்டுபிடிச்சி அதை மட்டும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த மாம்ச இச்சைகளை நிறைவேற்று, அதாவது உங்களுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுறது அதுதானே பாவம். அதுதானே கொண்டு போய் அந்த லிஸ்ட்டில் விடுது. பல விதமான கெட்ட காரியங்களை பண்ணுற அந்த லிஸ்ட்டில் அந்த மாம்ச இச்சை. அந்த மாதிரி வாழ்க்கை அதை வாழாதிருப்பீர்கள். இப்போ இது ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்றதுன்னா என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அந்த மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். என்ன சொல்கிறாரு? இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்னன்னு, மாம்ச இச்சைகள் வலிமை இழந்து விடும், அதனுடைய வீரியம் குறைஞ்சி விடும். மாம்ச இச்சைகள் உங்களை பாவத்துக்குள்ளே தள்ளுற அந்த மாம்ச இச்சைகள், பல்வேறு தவறான ஆசைகள், கெடுக்கிற ஆசைகள், பாவத்தின் மூலமாக உண்டாகிற அந்த காரியங்கள், அதெல்லாம் அதனுடைய வீரியம் குறைஞ்சி அது பலனற்றதாகிவிடும். எப்போ அது பலனற்றதாகிடும்? நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளும்போது அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிடும் அப்படிங்கிறார். இதுதான் சப்ஜெக்டு. அது அவ்வளோ அழகாக சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? The weakening of the sinful nature, the பாவ சுவாபம், மாம்ச இச்சைகளை உண்டாக்குகிற அந்த பாவ சுவாபம், அதனுடைய வலிமை. பாவம் அதிகமாக பெருகுதுன்னு சொல்லியிருக்குது வேதம். பெருகிற பாவம் அது ரொம்ப வலிமையானது அது. ஆனால் அதனுடைய வலிமையை குறைக்கிற விதம் என்னன்றதை சொல்கிறார். அது அந்த லைனில் அவ்வளோ சிம்பிளாக போட்டார் அவர். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், இது அப்படியே அமுகிவிடும், ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள்னா மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாது இருப்பீர்கள் அப்படிங்கிறார். அப்போ இப்படி சொல்கிறேன், நல்லா வழங்கும். அப்போ ஒரு மனுஷனை பார்த்து ஆவிக்கேற்றபடி நடந்துக்க, இப்படி நடந்துக்காத அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்? ஆமாங்க, நாளிலேருந்து ரொம்ப ட்ரை பண்ணுறேங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஏற்கனவே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன், சரியா ஒர்க் அவுட் ஆகலை, இன்னும் நாளிலேருந்து பல்ல கடிச்சிட்டு இன்னும் நல்லா ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ணுறது? இந்த மாம்ச இச்சை நம்மளை இப்படி பண்ணுது. நான் ரொம்ப ட்ரை பண்ணி கண்டிப்பாக மாம்ச இச்சையின்படி நடந்து கொள்ளாமல் இருக்கிறேன். கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஆவிக்கேற்றபடி நடந்துக்கிறேன், மாம்ச இச்சையின்படி செய்ய மாட்டேன். ஏன்னா செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, செய்ய மாட்டேன்னு போய் அவன் இன்னும் ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணுவான். சிலர் கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி தான் இருக்குது பாருங்கள். கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, பல்ல கடிச்சிட்டு எப்படியாவது இதை மேற்கொள்ளணும், இந்த சோதனையை ஜெயிக்கணும், இதுலேருந்து மேலே வரணும் அப்படின்றான். அதுதான் கூடாதுன்றார். கவனிப்பா பாயிண்ட்ன்றார். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்றதுன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பாய். இதை செய்ய செய்ய அது அமுங்கி போயிடும்ன்றாரு. இதை செய்தினா அதை ஒன்றும் இல்லாமல் போயிடும்ன்றார். அது வீரியம் குறைஞ்சிடும், வலிமை குறைஞ்சிடும், அது வலிமை அற்றதாயிடும். பாவம் பெருகின இடத்துல கிருபை இன்னும் அதிகமாய் பெருகி அதனுடைய பாதிப்பை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணு அப்படிங்கிறது இல்லை கிறிஸ்தவ பிரசங்கம். கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து மாறுறது கிறிஸ்தவ போதனை கிடையாது. அவருடைய வல்லமை நம்மை மாற்றுகிறது என்பது தான் கிறிஸ்தவ போதனை. அவருடைய வல்லமை நமக்குள்ள இருந்து நம்மை மாற்றுகிறதுங்கிறது தான் கிறிஸ்தவ போதனை. இதுதான் கிருபையின் போதனை பாருங்க. சரி,